பக்திமன்ற அன்பர்களுக்கு வணக்கம். இன்று தெலுங்கானாவில் பேல்கம்பேட் என்ற இடத்தில் உள்ள ஸ்ரீ எல்லம்மா போச்சம்மா கோவில் பற்றி பார்ப்போம். இது ஒரு யாத்திரை தலமாகும். எல்லம்மா தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில் இப்பகுதி முழுவதிலிருந்து ஏராளமான பக்தர்களை ஈர்க்கிறது. இந்த கோவில் 150 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. ஒரு விவசாயி தனது வயல்களை உழுது கொண்டிருந்த போது எல்லம்மா தெய்வத்தின் கல் சிலையை கண்டுபிடித்ததாக புராண கதை கூறுகிறது. மக்கள் பூஜை செய்ய இந்த இடத்திற்கு தேர்ந்தெடுத்தனர். பின்னர் அந்த இடத்தில் கோயில் கட்டப்பட்டது. அது இப்போது ஸ்ரீ எல்லம்மா போச்சம்மா கோயில் என்று அழைக்கப்பட்டது. இந்த கோயில் இந்து தெய்வமான சக்தியின் அவதாரமாக நம்பப்படும். எல்லம்மா தெய்வத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் கல்யாண உற்சவம் மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்படுகிறது. ஹைதராபாத்தில் கட்டாயம் பார்க்க வேண்டிய புனித யாத்திரை தலமாக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு பூஜை நடைபெறும். இந்த அழகான கோவிலுக்கு ஒரு வருகையை திட்டமிட்டு எல்லம்மா போச்சம்மா தெய்வத்தின் தெய்வீக ஆசீர்வாதங்களை அனுபவிக்கவும். மேலும் பல கோவில்களை பற்றி அறிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். பூத்தவளே, புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே, கரை கண்டவனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தருக்கு இளையவளே, மாத்தவளே, உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்குச பாசாங்குசமும் கருமங்கை சேத்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. கண்ணளிக்கும் என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்தம், விண்ணளிக்கும் செல்வமும் அழியா மூர்த்தி வீடுமன்றோ, பண்ணளிக்கும் சொல் பரிமலை யாமலை பைங்கிலியே. நன்றி, வணக்கம்.